ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான நாள். என்னென்னா இன்றைக்கி விக்ரம் கூட்டிகிட்டு நாங்களாம் ஃபேமிலியாக ரோட் ட்ரிப் போகிறோம். அண்ட் திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ட்ரிப். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி திருப்பதி போனோம், பட் தட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப், ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம். பட் இதான் ஒரு ப்ராப்பர் லாங் ட்ரிப். ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா குல்ஃபியும் வரா இந்த ட்ரிப்பில். இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். இப்போ ஐவ் கம் டு பார்க்கூர் போர்ட். காலையில் கிளாஸ் முடிச்சுட்டு தென் வீட்டுக்கு போய் எல்லாம் பேக் பண்ணோம். அண்ட் மார்னிங்கே ராக்கி ஓடுது. ராக்கி இன்னைக்கு கிளாஸில் வந்து ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன ஃப்ளோ பண்ணுறாங்கன்னு விக்கி தான் செட் பண்ணியிருக்கான். ஓடு பாம் ஸ்பின், வால் ஏறிட்டு அன்னைக்கு நான் பண்ண மூமெண்ட்டு பாக்ஸ் ரோல், இறங்கி அதுக்குள்ளே அண்டர் பார், சேஃப்டி வால்ட், ஸ்விங் டு ப்ரீ, திரும்ப ஸ்விங் டு ப்ரீ, ஸ்விங்கு, டிக்டாக், எங்கே போனார் லேசி, ரிவர்ஸ் அண்டர் பார், திரும்ப ஒரு லேசி, திரும்ப ஒரு லேசி, இங்கே ஏதோ ஒன்று ஜம்ப் பண்ணிட்டாரு அண்டர் பார். இவர் யாரா எங்கேருந்து சறுக்குன்னு போகிறது? பாவீங்களா, சொல்லிட்டு போக மாட்டீங்களா? மறுபடியும் ஒரு ஃபார்ம்ஸ். முதலேருந்து ஆரம்பிக்கிறார். ஓகே, இதான் வந்து விக்கி செட் பண்ண ஃப்ளோ. இன்னைக்கு இந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்லா இருந்தாலும் இவனை கழுவி ஊற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதெல்லாம் நான் தனியாக பண்ணிக்கிறேன். ஓ ட்ரிப்புக்கான லிஸ்ட்டு யார் யார் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனேன். விக்ரம், குல்ஃபி, நான், சுஷ்மா. இதில் இருக்கிறதுலே கம்மி வந்து குல்ஃபிக்கு தான். செகண்டு கம்மி எந்து. அதுலேயும் மேஜர்லி இந்த மாதிரி ட்ரைபாடு, மைக்கு, கேமரா, ஷூ. அடுத்தது சுஷ்மாது. ஆனால் இவந்த பாருங்கள், விக்ரம் வந்து பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் போய் இடம் பார்த்தாமல் எக்ஸ்ட்ரா ஷீட்டெல்லாம் போட்டு எழுதியிருக்கோம். பார்த்துக்கூடா உன்னை ஊருக்கு கூட்டு போகிறதுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் பாரு. நீ என்னடானா ஜாலியாக உக்காந்துக்கிட்டு இருக்க, ஒரு வேலை பண்ணாமல். ஓகே மட்டும் சொல்லு, என்ன பார்க்குற? இந்த குல்ஃபியை பாருங்கள், ட்ரிப்புக்கு போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் மேலே வர மாட்டேங்கிறா. ஆக்சுவலி நேரம் காரில் உட்காந்துட்டு இருந்தா, திட்டி இறக்கி விட்டேன். ஸோ அப்படியே சோகத்தில் வந்து படிக்கட்டில் இப்படி படுத்துருக்கா. மேலே வர கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. குல்ஃபி வா மேலே போகலாம். அப்படியே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீலிங்ஸில் படுத்துருக்கா. எழுந்துரு, இன்னும் ½ அன் ஹவரில் கிளம்பிடுவோம். ஸோ இப்போது ஏற்காடு போயிட்டுருக்கோம். நடுவில் சார் இப்போ தான் தூங்கி எழுந்தார். அதனால் கிவிங் ஹிம் ஃபுட். அண்ட் எனக்கு ஒன்று புரியவில்லை, எப்படி இந்த வ்ளாகர்ஸ்லாம் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு. நான் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன். இப்போ தான் இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சோமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தோம்ன்றது நினச்சி. ஸோ இப்போ தான் ஐம் டேக்கிங் த வீடியோ. எனிவே திஸ் த அப்டேட். சார் தூங்கி எழுந்துட்டார். அண்ட் வேறு ஆனவே 6 மணி நேரத்தில் ரீச் ஆக வேண்டிய இடத்த எனக்கு தெரிஞ்சு 10 மணி நேரத்தில் நாங்கள் இன்றைக்கி ரீச் ஆகிடுவோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேரோன்னு. எய்ம் வந்து 8 மணிக்கு போகணும். கரெக்டாக போனால் 8 மணிக்கு ரீச் ஆகணும். ஆனால் நாங்கள் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். அங்கே ஒருத்தன் பாருங்கள், என்னத்தையோ பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். காட்டவனை விஜய் சேதுபதி நினைப்போம். மரத்தெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. குட் மார்னிங் மக்களே. சொன்ன மாதிரியே சென்னையிலேருந்து ஏற்காடுக்கு வரத்துக்கு எங்களுக்கு 10 மணி நேரம் ஆயிருக்கு. யூஸ்வலாக 6 மணி நேரம் தான் ஆகும். 10 மணி நேரம். ஏன்னா விக்ரம் அங்கங்கே அழுது அவனை இறக்கி அவனை அழுகிறதெல்லாம் நிறுத்த வச்சு அப்படி இப்படின்னு டைம் ஆகிடுச்சு. எனிவே இட் வாஸ் அ ஃபன் ரைட். அவன் ரொம்ப அழலை, தூங்கும்போது மட்டும்தான் அழுதான். ஸோ இப்போது வேர் ஹியர். ஸோ பிளான் என்னென்னா இங்கேருந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். மேபி ஒரு 2-3 லொக்கேஷன்னா ஆல்ரெடி நிறையா நாங்கள் ஏற்காடு சுற்றி பார்த்தாச்சு. ரெகுலராக வர இடம் தான். ஒரு 2-3 லொக்கேஷன் விக்ரம் வச்சு ஒரு நல்ல வீடியோ. அந்த லைன் கிங்கில் ஒரு சீன் வரும் பாருங்கள், அந்த மாதிரி அவனை வச்சு ரீக்ரியேட் பண்ணோன்னு ஒரு
பிளான் வச்சுருக்கேன், அதை ட்ரை பண்ணோம். இப்போ இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்களேன். மவுண்டன், அதுக்கப்புறம் க்ளவுடு, திரும்ப மவுண்டன், திரும்ப க்ளவுடு, திரும்ப மவுண்டன். ஒரு நல்ல பெயிண்டிங் மாதிரி இருக்கு. New dogs, Vikram, new dogs. That's just ombre effect. இங்க பாருங்க, ரோஸ் வந்து பஞ்சா இருக்கு. அதுவும் அங்க ஒயிட் கலர்லலாம் இருக்கு. இது வெந்நீர்ல போட்டு குழந்தைக்கு பட்டினா வந்து நல்லா தூங்குவாங்க. மார்னிங் வாக் 9 மணிக்கு, வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாங்க. இந்த பையனால தான் சாப்பாடு கொடுத்தா தட்டி விட்டான். ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் லைஃப். ஸோ எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடக்கிறோம். எப்படி போனால் நம்ம கோயில் வரும். ஆமாம், இந்த ரோடு இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க. முன்னாடி மோசமாக இருந்துச்சு, நடக்கவே முடியாது. Kulfu. இதெல்லாம் பிளாட்ஸ் தான் போட்டுருக்குறாங்க. பிளாட் போட்டுருக்குறோம். விக்ரம் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டான். இங்கே பாருங்கள், எங்கள் கூட இந்த பிளாக் டாக் ஜாயின் ஆகிடுச்சு. You don't want any. குல்ஃபி பெரிய லோக்கலைட் மாதிரி அந்த கடையில் போய் உக்காந்துக்கிட்டா. இந்த பிளாக் டாக் வந்து ரொம்ப நேரமாக எங்கள் கூட வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்கு. பாவம் காலில் அடிபட்டிருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் கம்மிங் வித் குல்ஃபி. எதுவும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. விக்ரம், இந்த பிளாக் டாக் என்ன பேர் வைக்கலாம்? ஆ, தாத்தாவா? டேய், அதுரா எப்படா தாத்தான்னு சொல்லுவேன்? ஆத்தாவா? It's a male dog, Vikram. You can call him Ata. From the day we arrived on this planet and blinking step into the sun, there is more to see than can ever be seen, more to do than can ever be done. There is far too much to take in here, more to find than can ever be found. But the sun rolling high through the sapphire sky is great and small on the endless round. Sun of light, and it moves us on through this wearing hole.